பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பொள்ளாச்சி பாராளுமன்ற வாக்காளர் பெருமக்களே, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, தேசிய ஒற்றுமை மீது அக்கறை கொண்டவர்களே, நீதியின் பக்கம் நிற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களே, நாட்டின் ஒற்றுமை குலைந்து போகக்கூடாது என்று எண்ணத்தில் திண்ணமாக இங்கே நின்று கொண்டிருப்பவர்களே, இந்திய தேசியத்தின் மீதும் இந்திய தேசிய ஒற்றுமையின் மீதும் இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய பண்பாட்டின் மீதும் இந்திய கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இங்கே கூடியிருக்கும் நடுநிலைமையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் நீதி மைய தலைவர் நம்மவரின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய தோழர்களுடைய சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே நாமெல்லாம் இவ்வளவு நேரம் காத்திருப்பது என்பது ஏதோ ஒரு திரை நடிகரை பார்ப்பதற்காகவோ அல்லது வழக்கமாக அரசியல் தலைவர்களை பார்ப்பதற்காகவோ என்ற எண்ணம் இருந்தால் அதை முதலில் கொஞ்சம் எடுத்து ஓரம் கட்டி வைத்துவிட்டு, இது வழக்கமான காத்திருப்பு அல்ல, இந்தியாவின் விடியலுக்கான காத்திருப்பு. இங்கே நடக்கின்ற தேர்தல் நீங்களும் நானும் நினைப்பது போல 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடந்து போகிற ஒரு ஜனநாயக சடங்காக இந்த தேர்தலை நாம் நினைத்துவிட முடியாத சூழலை கடந்த 10 ஆண்டு காலமாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கடியின் உச்சம்தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து மக்கள் நீதி மையம் இங்கே பிரச்சார வேள்வியை தமிழ்நாடு முழுக்க நடத்தி வருகிறது. நண்பர்களே, நடுநிலைமையாளர்களே, எந்த கட்சியும் சாரமில்லை, சூழலுக்கு தகுந்தவாறு அவ்வப்போது முடிவு எடுப்போம் என்று ஜனநாயகத்தில் என்ன குறைகள் நடந்தாலும் எடுத்து கூறிக்கொண்டு யார் தவறு செய்தாலும் அதை கேள்வி கேட்க தயங்காமல் நின்று கொண்டிருக்கிறோம். நடுநிலைமையாளர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. இன்னும் அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் கூட இருக்கலாம். என்ன கேள்வி அது? நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி தொடங்கிய போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் கட்சியாகத்தான் இருக்கும், அது மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை உறக்கச் சொல்லிதானே கட்சி தொடங்கினார். ஆனால் இன்றைக்கு எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்தார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இந்த கூட்டணியில் நம்மவர் இணைந்த அந்த நொடியில் இருந்து எழுந்து கொண்டிருக்கும். நண்பர்களே, இப்போதும் எங்கள் நம்மவர் தான் எடுத்துக்கொண்ட பாதையிலிருந்து விலகவில்லை. அன்று நாங்கள் ஆரம்பித்தது தமிழ்நாட்டின் மாற்றத்திற்குத்தான் ஆரம்பித்தோம். இன்றும் தமிழ்நாட்டின் மாற்றத்திற்காகத்தான் இந்த கூட்டணியில் கைகோர்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, மையம் என்பது வலதும் அல்லாமல் இடதும் அல்லாமல் நடு மையத்தில் நின்று கொண்டிருப்பது அல்ல. மையம் ஒரு பிரச்சனையில் எந்த பக்கம் நின்று முடிவு எடுத்தால் அது மக்களுக்கு நலன் பயக்குமோ
அந்த பக்கம் நிற்க வேண்டும். ஒரு நாட்டின் நிலவடி நெருக்கடி, ஒரு நாட்டின் ஒரு நெருக்கடியான நிலையில் மக்களுக்கு என்ன முடிவு எடுத்தால் நியாயமாக இருக்குமோ, நீதி கிடைக்குமோ, அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுமோ, அந்த பக்கம் நின்று எடுப்பதுதான் மையமே தவிர அங்கிட்டும் இங்கிட்டும் சாயாமல் இருப்பது அல்ல. மையம் என்பது நீதிக்கோள் மாதிரி விசாரணை செய்யும், இருவரையும் புலனாய்வு செய்யும். யார் தவறு செய்தார்களோ அவர்களை தண்டிப்பதற்கும், யார் தவறு செய்யவில்லையோ அவர்களை தட்டி கொடுப்பதற்கும் எப்போதும் நீதிக்கோளாக இருப்பது மட்டும்தான் மக்கள் நீதி மையத்தினுடைய கொள்கை. இன்றைக்கும் அந்த முடிவை மக்கள் நீதி மையம் எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த முடிவை கூட விமர்சனம் செய்கிற சில ஊடகங்கள், நடுநிலைமையாளர்கள் என்று வேஷம் போட்டுக் கொண்டு பாஜக அரசுக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருப்பவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களை விமர்சிப்பவர்கள் எவரும் புத்தன் இல்லை, எல்லாம் அயோக்கியர்கள், எல்லாம் குற்றவாளிகள், தன் தவறை மறக்க நினைப்பவர்கள், காசுக்கு விலை போகிறவர்கள், பதவிக்கு ஆசைப்படுபவர்கள், அதிகாரத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் இத்தனை விமர்சனத்தையும் தாங்கிக் கொண்டு என் கட்சி இந்த தேர்தலில் நிற்கவில்லை, என் கொடி மட்டும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த மண்ணின் குடிகள் உயர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையில் களமாடி கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். ஆனால் 1000 பிரச்சனைகள் இருந்த போதும் எங்கள் வேட்பாளர் இல்லை இந்த தேர்தலில், எங்கள் சின்னம் இல்லை இந்த தேர்தலில், ஆனால் எங்கள் எண்ணம் இருக்கிறது இந்த தேர்தலில். இந்தியாவின் மாற்றம் தேவைப்படும் என்ற ஒற்றை சிந்தனையில் இன்றைக்கு பல்வேறு அவமானங்களையும் விமர்சனங்களையும் தூக்கி முதுகுக்கு பின்னே தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு உங்களை தேடி நம்மவர் வருகிறார் என்றால் இந்த முடிவை எடுப்பதற்கும் ஒரு துணிச்சல் தேவைப்படுகிறது. அந்த துணிச்சல் எங்கள் நேர்மையின் கொம்பன் நம்மவருக்கு மட்டும் காணும். வெறும் நோட்டுக்காக, வெறும் ஓட்டுக்காக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் நாங்களுக்கு இந்த நாட்டுக்காக மட்டுமே நாங்கள் உழைக்க காத்திருக்கிறோம் என்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கிய அந்த நிமிடத்தில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு எதிர்கட்சியை விட ஆளும் கட்சி திமுக அரசு தொண்டர்களை விட நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், கூட்டணி கட்சி தொண்டர்களை விட களத்தில் இறங்கி அடிமட்ட தொண்டராக வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர் எங்கள் நம்மவரின் தளபதி. இன்னும் சொல்ல போனால், இன்னும் வேலை செய்கிற இடத்துல டீ குடிக்கிற காசு கூட எங்க சொந்த பாக்கெட்ல இருந்து குடிச்சிட்டு வேலை பார்க்கிற தொண்டர்கள். இது இன்னைக்கு நேற்று வந்த கூட்டம் இல்ல, 50 ஆண்டு காலம் அந்த நேர்மையின் கொம்பன் பின்னால் நின்று ரசிகர் மன்றத்தை மாற்றி மறை மாற்றி நற்பணி மன்றமாக நாங்கள் சேவை செய்ய பழக்கப்பட்ட கூட்டம். எங்கள் அவமானத்தின் மீதுதான் இந்தியாவிற்கான விடிவெள்ளியில் ஒரு கீற்று வீசுமானால் இன்னும் 1000 முறை நாங்கள் அவமானப்பட தயாராக இருக்கிறோம் என்பதை உறக்க சொல்லிக் கொண்டுதான் இந்த களத்தில் இறங்கி கொடுத்தோம். நண்பர்களே, இன்றைக்கு கூட்டணி செய்தவர்களுக்கு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கும் ஏராளமான நம்மளுடைய அரசியல் கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருப்பார்கள். அவ்வப்போது எடுக்கிற முடிவுகளால் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும். அவரவர்களுக்கு சின்ன சின்ன ஊழல்களும் கூடல்களும் இருக்கும். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஓரணியில் நிற்க வேண்டும் என்று எதுக்கு தெரியுங்களா நிக்கிறாங்க? வெறும் உங்க ஓட்டை வாங்கி அவங்க சீட்டை ஜெயிச்சிட்டு நாளைக்கு போய் சீட்ல உட்காரணுங்கிறது இல்ல. எல்லோரும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யதான் வந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் ஒருத்தன் ஜாதியால, மதத்தால, இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மொழியால, நம்மளுடைய இனத்தால
கடந்த 10 வருட காலமாக இந்த மக்களை பிரித்தாளுகிற ஒரு மிகப்பெரிய வேலையை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. முதலில் இந்த மக்களிடம் இருக்கிற ஒற்றுமையை குலையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம் பகைகளை, நம்மளுடைய சிறு சிறு நெருடல்களை, சின்ன சின்ன வருத்தங்களை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு ஒரே நேரத்தில் களமாட வேண்டும் என்கிறதான். ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, இப்ப கூட ஒரு வீட்டுல 2 அண்ணன் தம்பி இருந்தா, 3 அக்கா தங்கச்சி இருந்தா ஒரே மாதிரி இருக்க முடியுமா? மன வருத்தம் இருக்கும்ல. அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, மாமே மச்சான்குள்ள, பங்காளி அங்காளிக்குள்ள, எழுத்த வீட்டுக்காரனுக்குள்ள ஏதாவது நமக்குள்ள மன வருத்தம் இல்லாம வாழ முடியாது. ஆனால் நம்ம உறவுகளுக்கு ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் என் உறவுடா, என் ரத்தம்டா, என் ஊருடா, என் மக்கள்டா, என் தெருவுடா, இந்த ஒற்றுமைதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. போன தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். நாம ஒற்றுமையா இருந்தால்தான் இது தமிழ்நாடு. நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இது ஜனநாயகம். எனவேதான் இந்த ஜனநாயகத்தை தான் இந்தியா மேலோங்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்தை உலக நாடுகள் அன்னார்ந்து பார்த்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. அதே போலதான் இந்தியாவே தமிழ்நாடை மட்டும்தான் இன்னும் ஜனநாயகத்தை பத்திரமாக வைத்திருக்கிற மாநிலமாக பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், இது திராவிட மண். இங்கே பல ஜாதிகள் இருக்கிறது. நீங்க நிக்கிற இடத்திலிருந்து அப்படி ஒரு ரவுண்டு உங்களை சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி நிக்கிற 10 பேரு என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? என்ன மதம்னு சொல்ல முடியுமா? என்ன மொழி பேசுவாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன கலாச்சாரத்தை கடைபிடிப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த பண்பாட்டை பின்பற்றுவார்கள் என்று சொல்ல முடியுமா? ஆனாலும் இதெல்லாம் அவர்களுடைய சொந்த உரிமை. இந்த உரிமைகள் அவரவர்களுக்கு இருந்தால் நாம ஜெயிக்க முடியாது. எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக குடையை பாஜக அரசு தூக்கி பிடித்திருந்தால் நாடே ஓடி அந்த குடைக்கீழ் நின்றிருக்கும். ஆனால் பாஜக அரசு தூக்கி பிடிக்கிற குடை எது தெரியுமா? மதம். மதம் மனிதர்களை வழிநடத்த, நெறிப்படுத்த ஒரு மார்க்கமாக இருக்கிற ஒரு மதத்தின் பின்னாடி ஒளிந்து கொண்டு அரசியல் செய்பவனை நாங்கள் ஒருபோதும் அரசியல்வாதிகளாக கருதுவதே இல்லை. நீங்கள் மதம் பிடித்தவர்கள். ஆனால் உங்கள் மதம் பிடித்ததற்குள் எங்கள் மனங்கள் ஒருபோதும் ஒட்டாம். எனவேதான் நண்பர்களே, எல்லா வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமையாக திராவிடத்தை இன்னும் ஓங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்கின்ற மாநிலம். எப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியா. எத்தனை மொழி பேசுகிறார்கள், எத்தனை வித கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிறது. அவரவர் பண்டிகைக்குள் எந்த பண்டிகை இருந்தாலும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். எது கொடுத்தாலும் அவர்களுடைய பொருளாதார மாற்றம் கூட ரொம்ப அழகாக இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த மாநிலத்துக்குள்ளதான் நாம கால் பதிக்கவே முடியலைங்கிற மிகப்பெரிய கனவு ஐயா மோடி அவர்களுக்கு 10 ஆண்டுகளாக தூக்கமே இல்லை. அவர்தான் நான் நினைக்கிறார்னா, எப்போதுமே மக்கள் அதிகமா பயப்படுறதும், மக்கள் அதிகமா நம்புறதும், மக்கள் கண்மூடித்தனமா யாரிடமும் சொல்ல முடியாத விஷயத்தை மனசரிச்சு வேண்டிக்கிறதும் அவங்க சாமி கிட்டதான். ஆனா சாமி கூட ஒரு கட்சிக்கு சொந்தம் என்று அரைக்கூவல் விடுகிறது பாஜக அரசு. பாஜக அரசு இந்த மண்ணில் ஆட்சி செய்யும் வரைக்கும் ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்குள் இந்துவும் இஸ்லாமினும் பயமில்லாமல் போய் வரலாம்.
ஒரு இஸ்லாமியத்துடைய தர்காவுக்குள் ஒரு கிறிஸ்துவனும் இந்துவும் பயமில்லாமல் போய் வரலாம். ஒரு இந்துக்களுடைய ஆலயத்துக்குள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுக்குள் பயமில்லாமல் போய் வரலாம். இதை புயல் மழை வெள்ளம் வரும் பொழுது மொழி தெரியாமல் ஆலயங்கள் திறந்திருந்தது. யாரு வேண்டுமானாலும் அடைக்கலம் கேட்க மசூதிகள் திறந்து இருந்தது. யாரு வேண்டுமானாலும் பாதுகாப்பாக வந்து இருக்க. அதே போல இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய இஸ்லாமிய ஆலயங்களும் கிறிஸ்துவ ஆலயங்கள் தேவாலயங்களும் திறந்து கிடந்தது. ஆனா இன்னைக்கு போக முடியுமா? இன்னும் சொல்ல போன ராமருக்கு ஒரு கோயில் கட்டினாங்கல்ல, அதுல எல்லா இந்துக்களுக்கும் அனுமதி உண்டா? ராமர் கோயில சுத்தில உள்ள 10 கிலோமீட்டர்ல உள்ள அந்த கிராமங்களை போய் கேளுங்க, உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அடே நாயே, சாமி பொதுவானதுடா, தெய்வம் பொதுவானதுடா, நம்பிக்கை பொதுவானதுடா. மதம் நெறிப்படுத்துவதற்குடா, மதம் முடிச்சு அலைவதற்கு அல்ல. இப்படி ஒரு மதத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு, ஒரு தெய்வத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு, ஒரு நம்பிக்கைக்கின் பின்னால் ஒளிந்து கொண்டு தேசியத்தை நிறமாற்ற பார்க்கிறார்கள். தேசியத்தை நிறமாற்ற பார்க்கிறார்கள். ஒற்றுமையை உருகுலைக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜனநாயகத்தை சாயம் போக வைக்க பார்க்கிறார்கள். ஒருபோதும் வடக்கே உள்ள மாநிலங்கள் வேண்டுமானால் ஏமாறலாம், ஆனால் தென் திசையில் உள்ள எங்கள் தமிழ்நாடு, எங்கள் திராவிட மண்ணுக்குள் ஒருபோதும் உங்களுடைய காலடி பதியக்கூடாது. அதற்காகத்தான் பிரதமர் அவர்களே, உங்களிடம் அன்பாக, உங்கள் குடிமகளின் ஒருவனாக ஒவ்வொரு மேடையிலும் நான் உங்களிடம் உறக்க ஒரு விஷயத்தை பதிவு செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு சமீபத்தின் மீதுதான் தமிழர்கள் மீதும், தமிழ் மீதும், திருக்குறள் மீதும், திருவள்ளுவர் மீதும் பற்றற்ற மகிழ்ச்சி, அப்படியே உங்களுக்கு பக்தி, ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு அக்கறை தோன்றுகிறது. நம்ம ஊர்ல புயல் வந்துச்சா? எத்தனை வாட்டி வந்துச்சு? மழை வந்துச்சா? பஞ்சம் வந்துச்சா? கொரோனா வந்துச்சா? அதெல்லாம் வரும் பொழுது பிரதமர் வந்தாரா? ஆனா இப்ப தேர்தல் வந்ததுக்கு பிறகு 7வது தடவை வர்றாரே, ஏன்? எந்த மக்களுக்காக நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு உங்களால் ஆறுதல் சொல்லக்கூட வருவதற்கு அருகதையற்ற நீங்கள் இன்றைக்கு தேர்தல் வந்த பிறகு ரோடு ஷோ நடத்துறீங்க. இங்க என்ன டிராமாவா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்க டெல்லியிலேருந்து வருவீங்க, 1/2 கிலோமீட்டர் நடப்பீங்க, ஆட்சியை பிடிப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்களும் ராமம் போட்டுட்டு உட்கார்ந்துருப்போம் இல்லையா? அது வடக்க உள்ளவன் ஏமாறுவான், இங்க ஏமாற மாட்டான். இது பெரியார் மண், அம்பேத்கரின் வாரிசுகள், பெரியாரின் வாரிசுகள், கலைஞருடைய மிகப்பெரிய எழுச்சியில் பிறந்த பிள்ளைகள். ஒருபோதும் உங்களுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம். அதனாலதான் மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, உங்களுக்கு மிகவும் தாழ்மையான வேண்டுகோள். எங்கள் மீது, எங்கள் மொழியின் மீது, எங்கள் பண்பாட்டின் மீது உங்களுக்கு புதிதாக பிறந்திருக்கும் பாசத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் ஒருவேளை நீங்களும் எங்களோடு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்கள் பாவங்களை எல்லாம் கழிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க செய்த துரோகங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்த ஜனநாயகத்திடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கிறது. காரணம் ஏன் கேட்கிறேன் என்றால், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருப்பான் பாடலாசிரியர், நாம் ஒரு உழவன், ஒரு விவசாயி சேத்துல காலு வச்சாதாண்டா நாம சோத்துல கை வைக்கலான்னு சொல்லியிருப்பான். உலகம் முழுக்க எங்க இருந்தாலும் கருப்பு தோளோடு நின்று கொண்டிருக்கின்ற என் சகோதரிகள் நாளெல்லாம் காடு கரைகளில் வேலை பார்த்துவிட்டு அவர்கள் பசியோடு கிடக்கும் பொழுது அவர்கள் விளைபொருள்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று டெல்லியில் பல மாதங்களாக விவசாயிகள் போராட்டம் செய்வதற்கு இரும்பு வேலிகள், இரும்பு முள் படுக்கைகள், ராணுவம், இதைவிட மிகப்பெரிய ஒரு எல்லை பாதுகாப்பு மாறி டெல்லிக்குள்ள அனுமதிக்கவே பயப்படுகிறீர்களே. ஒரு விவசாயி தன்னுடைய நியாயத்துக்காக போராடுவதற்கு
அனுமதி தர பயப்படும் நீங்கள் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? ஆனால் சோறு போற விவசாயி போராட்டம் பண்றதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்திய மண்ணில் காந்திய சுட்ட கும்பலு, அதாவது RSS கும்பலு, 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கும்பலு அணிவகுப்பு நடத்த அனுமதி உண்டு. என்னடா ஜனநாயகம்? காந்திய கொன்ற கும்பலுக்கு அனுமதி, சோறு போறவனுக்கு அனுமதி. என்ன ஜனநாயகம்? மணிப்பூரில் என் சகோதரிகள் நடு வீதியில நிர்வாணமாக அழைத்து வரும் பொழுது ராணுவத்தையும் காவல்துறையை வைத்து வேடிக்கை பார்த்த நீ எப்படி ஜனநாயகத்தில் ஒரு தலைவராக சொல்ல முடியும்? இந்த நாட்டின் பெருமையை தூக்கி நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் பெண் வீராங்கனைகள் உங்கள் கட்சி எம்பிக்களால் கெடுக்கப்பட்டவள் என்று தன் மான மரியாதையை விட்டு இந்த அரசாங்கத்திடம் முறையிடுகிறாள். ஒரு பெண்ணை, அதுவும் சாதாரண பெண் இல்லை, எல்லா பெண்ணுக்கும் ஒரே கற்பனைதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இந்த மண்ணின் பெருமையை வெளிநாடுகளில் உயர்த்தி பிடிக்கிற ஒரு வீராங்கனை, மல்யுத்த வீராங்கனை, அவளை அந்த கட்சியை சார்ந்த ஒரு எம்பி கெடுத்திருக்கான். அந்த பொண்ணு மானத்தை விட்டு வெளியில போய் சொல்லுது, தப்பு செஞ்சது அவன் தான் தெரிஞ்சோம், நீ அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கனால் எப்படி எங்கள் பெண்கள் நாளைக்கு உன்னை நம்பி வீதிக்கு வருவார்கள்? என்ன பாதுகாப்பு இருக்கு? விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதே போல படிக்கும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, பரவாயில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து சமமான கல்வியை கொடுக்க அருகதையற்ற எவனுக்கும் சமமான தேர்வை கொடுக்க கூடாது என்பதுதான், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். நானும் இன்னொருத்தனுக்கு சண்டைக்கு போறோம்னா ஒருத்தன் கையில கத்தி என் கையில ஒண்ணுமே இல்லைன்னா இது நியாயமான சண்டையா? அவன் கையில கத்தி இருந்துச்சுன்னா என் கையிலையும் கத்தி இருக்கணும். அவன் கையில சிலம்பத்தை ஆடுவதற்கான கம்பு இருந்துச்சுன்னா என் கையிலையும் சிலம்பத்தை ஆடுவதற்கான கம்பு இருக்கணும். அப்ப சமமான தகுதியை கொடுத்த பிறகு சமமான நீ தேர்வை கொடுன்னு கேட்கிறோம். அப்படியே கொண்டு வந்தியே. எங்க வீட்டு பொண்ணுங்க மகாலட்சுமின்னு சொல்லுவோம். எங்க வீட்டுல எந்த பொண்ணு பிறந்தாலும், அது கருப்பா பிறந்தாலும், சிவப்பா பிறந்தாலும், உயரமா பிறந்தாலும், குள்ளமா பிறந்தாலும், எங்கள் பெண்கள் எங்கள் வீட்டு மகாலட்சுமி. ஒரு காலத்தில் படிப்பறிவே இல்லாமல் அடுப்பங்கரைக்குள் முடக்கி கடந்ததை திராவிட இயக்கங்கள் தான் வெளியே கொண்டு வந்தது. பெரியார் தான் வெளியே கொண்டு வந்தார். அந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்க ஆசைப்படுகிறோம். ஆனா நீட்டுங்கிற தெருவில் வீட்டுக்குள்ள அம்மா தலை சீவி பூவு வச்சு பொட்டு வச்சு அழகா தாவணி கட்டி கணுக்கால் தெரியாம மகாலட்சுமி மாதிரி என் வீட்டுல ஒரு மகாலட்சுமி எழுத போறான்னு சொன்னா வீட்டுல விட்டடிச்சிருவாங்களாம். சீவ விட்ட தலையை பிரிக்கிறான், வச்சிருந்த பூவை கலைக்கிறான், வச்சிருந்த பொட்டை கலைக்கிறான், ஆடைகளை அவுத்து பார்க்கிறான்னா இந்த மயிறு நீட்டு எதுக்குன்னு கேட்கிறாங்க. எங்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்தி விட்டு எதுக்குன்னு கேட்கிறோம். எனவே நண்பர்களே, யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை, ஜனநாயகத்துக்கு இல்லை, உழவர்களுக்கு இல்லை, பாட்டாளிகளுக்கு இல்லை. யாருக்கு தெரியுமா பாதுகாப்பு? பணக்காரர்களுக்கு, அம்பானிகளுக்கு, அதானிகளுக்கு, எவரெல்லாம் போலீஸ் அவங்களுக்கு. நாம இப்படியே இருக்க வேண்டியதுதான். இப்படியே இந்த தேர்தலை வழக்கமான தேர்தலாக நாம் கடந்து போனால் நிச்சயமாக அடுத்த முறை ஒருவேளை ஜெயிக்கவே முடியாது. அப்படியே ஒருவேளை மிஷினை தப்பு செய்ய வச்சு அதிகாரத்தை வச்சு பயமுறுத்தி காசை கொடுத்து ஊடகத்தெல்லாம் விலைக்கு வாங்கி ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நிச்சயமாக இனி தேர்தலே நடக்காது. ஜனநாயகத்தை அது சர்வாதிகார ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கும். யார் தேர்தலில் நிற்க வேண்டும் நிற்க கூடாது என்பதை அவர்தான் முடிவு செய்வார்.
அதே நேரத்துல அவர் சொல்றார், இன்னும் ஒரு 5 நிமிடத்துல நம்மவர் வந்துருவாரு. கடைசியா ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, 10 வருஷமா ஆண்டது வெறும் ட்ரெய்லர் தாங்கிறார். எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நாங்கெல்லாம் நம்மவர் படைகள். அவரு 5 வருஷத்திலேயே டீசரு, ட்ரெய்லரு, மெயின் பிக்சர்லாம் பார்த்தவர். 45 வருஷமா உலக நாயகனாக உலகத்துக்கே பிலிம் காமிச்சிட்டு இருக்கிறாரா. அவர்கிட்ட போய் ட்ரெய்லர் தாங்கிறாங்க. எந்த ட்ரெய்லர் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்றாரு, 10 வருடம் என்னுடைய ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னுமே இருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், 440 ரூபாய் வித்த கேஸ் 1200 ரூபாய் விக்குது. இது ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பார்த்தேன். பாதுகாப்பு கேட்கிற என்னுடைய மகன்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் நிர்வாகத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் மத்திய நிர்வாகமே, இது ட்ரெய்லர்னா நம் வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு ரோட்ல இறங்கி நடக்க முடியுமா? மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? 73 ரூபாய் இருந்த பெட்ரோல் டீசல் விலைகள் இன்னைக்கு 100-ஐ தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இது ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? எனவேதான் நண்பர்களே, இவங்க 1/2 கிலோமீட்டர் நடந்து ஆட்சி பிடிக்கிறங்கிறதா முடியாது. இப்பயும் சொல்றேன், மோடி அவர்களே, எங்கள் மீது பாசம் இருந்தால் நீங்க குஜராத்ல தூங்கினாலும் சரி, இல்ல அமெரிக்காவில் தூங்கினாலும் சரி, இல்ல அம்பானி வீட்டுல தூங்கினாலும் சரி, இல்ல அதானி வீட்டுல தூங்கினாலும் சரி, தமிழ்நாடு இருக்கிற பக்கத்துல தலை வச்சு தூங்குங்க, கால் வைக்க நினைக்காதீங்க. ஒருபோதும் இந்த மண்ணுல நீங்கள் கால் வைக்க முடியாது. காரணம், இது தன்மானம் உள்ள திராவிடர்களுடைய மண். பெரியாரின் பேர குழந்தைகள் இன்றைக்கு களமாட நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். அறிஞர் அண்ணாவின் ஒரு மிகப்பெரிய தம்பிகளுடைய கூட்டம் வாரிசுகளாக இறங்கி களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் அந்நியன் உள்ளே புகுந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஒண்ணு மட்டும், நிறைய வடக்கர்கள் இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள். வடக்கர்கள் நமக்கு எதிரி அல்ல. காரணம், குஜராத்தில் உழைக்க வழி இல்லாம தான் இங்க வர மோடி அவர்களை குஜராத்தை சரி செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே வேலை கொடு, எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க இந்தியாவை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க பண்ணதெல்லாம் போதும். எனவேதான் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நாம அங்க இருக்கிறதுல பல கட்சிகள்ல இருப்போம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த கட்சி கொடி பேதங்கள்லாம் தூக்கி ஓரத்துல வச்சிருங்க. இது மாநிலத்துக்கான தேர்தல் அல்ல. ஜாதியை பார்த்து ஓட்டு போட, மதத்தை பார்த்து ஓட்டு போட அது இல்ல. அது அடுத்த பாட்டு 26 வரும்போது முடிவு பண்ணுவோம். ஆனா எனக்கு ஒரு பயம், இந்த முறை ஐயா மோடி வந்துட்டார்னா 26ல தேர்தல் நடக்குமானே. அதையும் யாராவது ஒரு சாமியாரை கொண்டாட வச்சு இவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு சொன்னாலும் சொல்லுவார். எனவேதான் ஒரு காலம் திராவிட மண்ணில் இன்னொருத்தனுக்கு கால் ஊன்ற வழி கொடுக்கவே கூடாது என்பதனால்தான் இன்றைக்கு மக்கள் நீதி மைய தொண்டர் இறங்கி களமாடி கொண்டிருக்கிறார். எனவேதான் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் கேட்பது, சாதாரண ஜனநாயக சடங்காக இந்த தேர்தலை நாம் கடந்து போகக்கூடாது. நமக்குள் கொள்கை ரீதியாக 1000 முரண்பாடுகள் இருக்கிறது, இருக்கும். அதை நாளை சரி செய்து கொள்ளலாம். ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், அதை நாளை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கும் சனாதனவாதிகளுக்கும் நடக்கிற யுத்தம், மானுட உரிமையை காக்கிற யுத்தம். ஒவ்வொருத்தனும் வாக்குங்கிற ஆயுதத்தோடு இறங்குங்க கீழே. நம்ம கிட்ட இருக்கிற அந்த வாக்கோட ஆயுதம் இருக்கு இல்லையா, உலகத்தில் மிக கூர்மையான ஆயுதம். ஒற்றை வாக்கை வைத்து எவனை வேண்டுமானாலும் மேலே ஏற்றலாம், கீழே இறக்கலாம். எனவேதான் அந்த வாக்குகளை ஒரு காலம் ஊடகங்களின் இரைச்சல்களுக்கு மயங்கி, போடுகிற பேத்தல்களுக்கு மயங்கி,
மதத்தின் பின்னால் இருக்கிற மதவெறியர்களுக்கு பயந்து ஒரு காலம் ஒரு ஓட்டும் சிதறக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரான ஈஸ்வரசாமிக்கு சூரிய சின்னத்தில் வாக்களிக்கிறது. பெரிய வெற்றி வருகிறது. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் என்பது இந்த பிரச்சாரத்துக்கு வந்தாலும் வரலனாலும் எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? வந்தோம் ஒரு ஓட்டு கூட வேற இடத்துக்கு போயிடக்கூடாது, ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. காரணம், உரிமையை காக்க, தேசத்தை காக்க, ஒற்றுமையை காக்க, தன்மானத்தோடு வளர, எனக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழ, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ, நமக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழ, நாம தான் ஓட்டு போடணும். இதுதான் நண்பர்களே, காரணத்தை கொண்டு ஒரு ஓட்டு சிதறக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நினைப்பீங்க நாங்கள் பேரன்போடும் பெருங்கோபத்தோடும் இருக்கிறோம். காரணம், இந்த மண் எப்பேற்பட்ட மண். இன்றைக்கு எவனோ வந்து சாமிக்கு பின்னாலும் தெய்வத்துக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டு எங்கள் தேசத்தை களவாட பார்க்கிறானே, அவனை ஒருவாத விடக்கூடாது. இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிற நண்பர்களே, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் முரண்பாடுகளை மறந்து, வேறுபாடுகளை மறந்து, கட்சிகளை மறந்து, நமக்குள் இருக்கும் சிறு சிறு சண்டைகளை மறந்து, வருத்தங்களை மறந்து, நாம் ஒன்றாக இருந்து ஒட்டுமொத்த பாஜகவை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டியிருக்கிறது. நாளை நமது. நன்றி, வணக்கம்.